வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகா 2 பேரும் கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, "இவங்க கூட நாம விளையாடணுமா?" அப்டின்ற மாரி ஒருத்தர சொல்றாங்க. அதுக்கான காரணமும் என்ன அப்டின்றதையும் வந்து அவரு சொல்றாரு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் விஷால் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "7 வாரமா நான் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டேன். ஸோ நான் நானா தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்து அதே விஷயத்த நான் பண்ணுமா?" அப்டின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ, நான் வெளிய இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேல, வேல, வேலைன்னே இருப்பேன். ஸோ, இங்க வந்து ஒரு வேலைய திரும்ப, திரும்ப பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்றதையும் வந்து தெளிவா சொல்லுவாரு. விச் மீன்ஸ் 7 வாரமும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டேன். இனிமேலும் அத பண்ணணுமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்க அவரு வந்து எழுப்புறாரு. ஸோ, ஏன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேர மென்ஷன் பண்ணி, நான் இவங்க கூடலாம் இந்த கேம இனிமேலு தொடரணுமா? அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ, அது வேற யாரும் இல்ல ஜாக்லின் தான். ஸோ, தட் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா அவங்க கலக்கப்போவது யார்ல தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப பெரிய கேப் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ, அவங்களும் வந்து இந்த கேம்ல இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா ட்ரெண்ட்ல இருக்கேன். ஸோ, எனக்கு இங்கேருந்து வெளிய போனேன் அப்படின்னா, எனக்கு நெறைய வந்து பெரிய, பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ, எனக்கான செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ, அது வந்து அப்படியே வந்து குரோ ஆகும் அப்படின்றதையும் எனக்கு தெரியும். ஸோ தட் நான் வந்து இந்த மாரியான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். பட் ஃபீல்ட் அவுட் ஆன ஜாக்லினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, அப்பட்டமா அவர் வந்து தர்ஷிகா கிட்ட இருந்து சொல்றாங்க. ஸோ தட் இவங்க கூடலாம் வந்து நான் வந்து இன்னும் இந்த கேம வந்து தொடரணுமா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ என்னதான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாலும், அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டா அவர் ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ தட் ஏன் இப்படி பேசினார் அப்படின்றதும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீல்ட் அவுட் அப்படின்ற மாரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அந்த வேர்ட சொல்லல. பட் அவர் சொன்ன மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவா தான் இருந்தது. ஸோ அவங்க வந்து கலக்கப்போவது யார்ல வந்து ஹோஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு ஷோலயும் வந்து ஆங்கரிங் பண்ணல. எதுவுமே இல்ல. ஸோ இப்ப அவங்களும் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னது எப்படி இருக்குன்னா, லைக் நான் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கேன். ஸோ நான் தான் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாரி அவரு பேசுறாரு. பட் ஆக்சுவலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட் பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ அவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, அத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களோட கேம் இருக்குமே தவிர்த்து, ஸோ வெளிய வந்து ஃபேன்ஸ் இவ்வளோ இருக்காங்க. நான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கேன் அப்படின்றத பேஸ் பண்ணி எந்தவித கேமும் இல்ல அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ இவரு ஜாக்லின பத்தி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு என்னவா படுது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.